பெருமக்களே, ஆசார யோகத்தில் சோடசக்கலை என்பதில் சூன்ய நிலை எங்கே சூன்யம் தோன்றும். அதாவது ஒரு சொல்லுக்கு பொருள் தெரியாத பொழுது நமக்கு ஒரு திகைப்பு தோன்றும். ஒரு பொருளை படிக்கிறோம், ஒரு ஆங்கிலத்தையே படிக்கிற பொழுது ஒரு சொல் நமக்கு தடுமாறும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது வரையில் அதுக்கு மேலே நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். உடனே அகராதியை பார்த்த உடனே தெளிவுறோம். அதே மாதிரி தமிழ்லையும் கூட அப்படி சில சொற்கள் நமக்கு வருகின்றது. அந்த சில சொற்களுக்கெல்லாம் பொருள் தெரியவில்லை என்றால் ஒரு திகைப்பு தோன்றுது இல்லையா, அதுதான் சூன்யம். நீங்கள் பொதுவாக சூன்யம்னா வேறு மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு திகைப்பு, பொருள் தெரியவில்லை என்பதால் எப்படி போவது, எப்படி புரிந்து கொள்வது என்பது புரியாத போது ஒரு சூன்ய நிலை. அவங்க சொல்கிற சூன்யம், பௌத்தர்கள் சொல்கிற சூன்யம்லாம் வேறு. அந்த சூன்யம் என்பது சொல்ல முடியாததுன்னு சொல்கிறாங்க. சொல்ல முடியாத ஒரு நிலையை சூன்யம்ன்றாங்க. நாம் அப்படி இல்லை, ஒரு திகைப்பு. இந்த பொருள் புரியவில்லையே, எப்படி செல்வது, மேலே எப்படி செல்வது என்று திகைப்பு என்பது ஒரு புதிய இடத்துக்கு போகிற பொழுது வழி தேடுவது போலத்தான். ஒரு புதிய இடத்துக்கு, ஏன்னா நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், துவாரசாந்த பெருவழிக்கு நம்ம போகிறோம். நாம் இதுவரையும் சாதாரணமாக உடம்பை வைத்துக்கொண்டு நம்ம இருக்க யோகத்துக்கே போகிறது கிடையாது. யோகமே இருந்தால் என்ன, மனசில் கொஞ்சம் நினைக்கிறோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி புத்தியோ அல்லது புருவனூரில் சிந்திப்பதோ என்பதெல்லாம் நமக்கு இல்லை. அது யோக நிலை. அதுக்கு மேற்பட்டு இது நிராதார யோகமாக இருப்பதால் இந்த திகைப்பு வரும்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் முதல்ல பார்த்தோம், அகார உகார மகாரம் என்பது கடந்தால், எழுத்தை கடந்தவுடனே ஒரு தொடர்பு நமக்கு இல்லை, துணை நமக்கு இல்லை. எனவே ஒரு சூன்யம். அதற்கு அதனின்றி கீழே இறங்காதுன்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் அவ்வளோ தூரம் போவான், சரி பாப்பாரு எழுந்துருவான், வேணாம் ஒன்றும் புரியலன்னு எழுந்துருவான் இல்லையா. அது கூடாதுன்ற, ஒன்றும் புரியவில்லை என்றனால யோகத்தை கைவிடாதே, சிந்தனையை கைவிடாதே என்றான். சிந்தனையை கைவிடாமல் கீழே இறங்காமல் மேலே நோக்க இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திக்கிற பொழுது பிந்து அர்த்த சந்திரன் நிரோதினி என்பன முறையே தோன்றும். அதுதான் சொல்லி வச்சிருக்காங்க. பிந்து என்பது அர்த்த சந்திரன், அந்த வடிவத்தை சொல்லியிருக்கிறாங்க. நிரோதினி என்பது பின்னால் அப்பா எழுதுறாங்க. நிரோதினி என்பது தெய்வ பெயர், ஒரு தெய்வத்தினுடைய பெயர். எனவே அந்த வடிவத்தையோ தெய்வத்தினுடைய பெயரையோ என்றோம் இல்லையா, அது ஓரளவு நமக்கு ஒரு பிடிப்பு. எனவே நான் அதனால தான் அந்த பகுதி நான் எழுதலை. மற்ற பிராசாத நான்மணிகளில் ஒன்றுத்துக்கு ஒரு வடிவம் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். பிந்து அர்த்த சந்திரன் நிரோதினி என்ற முறையே தோன்றும். இவை சூக்குமை எழுத்தாதலால், இவெல்லாம் சூக்குமம். பிந்து அர்த்த சந்திரன் சூக்குமம்னு சொல்லிட்டோம், அங்கே முதல்ல பார்த்தோம். அதை கடக்கணும். அந்த சூக்கும எழுத்தை கடந்தவுடனே மற்றொரு சூன்ய நிலை தோன்றும். தூளை எழுத்தாக இருக்கிற ஆவுமா கடந்தால் சூக்கும எழுத்தை கடக்கிறோம். சூக்கும எழுத்தை கடந்தால் அதற்கு மேற்பட்ட ஒரு சூன்ய நிலை தோன்றுகிறது. அதை கடக்கணும். அதை மற்றொரு சூழ்நிலை தோன்றும். அதிலிருந்து கீழே இறங்காமல் மேலே போனால் நாதம், நாதாந்தம், சக்தி என்று தோன்றும். இவற்றை கடந்தவுடன் மற்றொரு சூழ்நிலை தோன்றும். ஒன்று மூணா ஒன்று சூழ்நிலை, கொஞ்சம் கொஞ்சமாக கடக்க அடுத்த நிலை தோன்றும். அதாவது அதுதான் ஐயா சொன்னாங்க, உயர போக போக மூச்சு வாங்க நமக்கு இல்லையா. படிக்கட்டில் ஏற கொஞ்சம் நிற்கிறோம் இல்லையா, கொஞ்சம் நின்று அப்புறம் ஏறுறோம் இல்லையா, அதே கதை தான். அதாவது கொஞ்சம் சிந்திக்கிறோம், ஒரு அயர்வு வருகிறது, எதை நோக்கி நாம் போகிறோம் என்ற ஒரு அயர்வு வருகிற பொழுது அது கீழே இறங்கக்கூடாது, அப்படியே அதே நிலையில் இருந்து இன்னும் மூச்சு பிடிச்சி மேலே போகணும் அப்படின்றாங்க. அதுதான் பொருள் சொல்லியிருக்கிறாங்க. நாதம், நாதாந்தம், சக்தி. நீங்கள் ஒன்றும் வடிவம் தெரியவில்லை என்றாலும் கூட இந்த பெயரை ஞாபகம் வச்சுக்கலாம். பெயரே கூட நமக்கு ஒரு துணை தான், அதுவும் ஒரு பொருள் தானே, எனவே சொல் தானே. எனவே நாதம், நாதாந்தம், சக்தி, பெருமானுடைய சக்தி அங்கே போகிறோம்னு அர்த்தம். இவை தோன்றும். இவற்றை கடந்தவுடன் மற்றும் ஒரு சூழ்நிலை தோன்றும். அதிலிருந்து இறங்காமல் மேலே தோன்ற வியாபினி தோன்றும். சக்திக்கு அப்புறம் வியாபினி. இது சுத்தமாயனு காரிய நிலை. இப்போ நாம் வியாபினி என்பது காரிய, மாயனுடைய காரியம். அதாவது அசுத்த மாயா காரியெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போது நாம் அதெல்லாம் கேள்வி கேட்கவே மாட்டோம். இப்போ நான் சொல்கிறேன், பிரகிருதி மாயில் மாயா காரியங்களாக சொல்கிற பொழுது முதல்ல சொல்கிறது என்னன்னு சொன்னால் சித்தம், அகங்காரம், புத்தி, மனம் சொல்கிறோம். அது காரியம். இதை பற்றி என்ன கேள்வி கேட்குறோமா நம்ம? எங்கே சார் சித்தம் இருக்குது, எங்கே அகங்காரம் இருக்குதுன்னு கேட்குறோமா? அது பழக்கப்பட்டுருச்சு நமக்கு இல்லையா. அவன் ரொம்ப ஆங்காரம் முடிச்சவன்டா அப்படின்னு சொல்கிறோம். சித்தமலம் அறிவித்தின்னு சொல்லிட்டார் மாணிக்கவாதி, சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர அதனுடைய தெளிவு இன்னும் நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பொருள்கள் எல்லாம் நாம் பழக்கப்பட்டதாலே அது பயிற்சி போல் ஆகிப்போச்சு. நமக்கு பழக்கப்பட்டது போல் நமக்கு ஆகிவிட்டதுன்னு பார்க்குறோம். எல்லாம் இப்படி தான். பிரகிருதி மாயில் இருக்கின்ற
குணங்கள் சாத்விக ராஜச தாமச குணங்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? எது சாத்விக குணம், எது ராஜச குணம் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வைத்து அந்த குணங்களை நாம் தெரிந்து கொள்கிறோமே தவிர நேரடியாக அந்த குணத்தோடு நமக்கு தொடர்பு கிடையாது என்பதுதான் உண்மை. அப்போது அதே மாதிரி அசுத்தமாயி காலம்னு சொல்கிறாங்க. காலம் என்பதை அது சூக்குமாக இருக்கிறதுனால பௌத்தம், வேதாந்தம், லோகாயுதம்லாம் காலமே இல்லைன்ட்டாங்க. காலம் என்ற ஒரு பொருளே இல்லைன்ட்டாங்க. நாம் காலத்தை எப்படிலாம் பிரிச்சிருக்கிறோம் என்றால் நொடி முதலாக யுகம் வரை பிரிச்சிருக்கிறோம். நொடி தான் சின்ன ஒரு இமை நொடி மாத்திரை என்று கண்ணிமை நொடி வவ்வே மாத்திரைன்னு தொல்காப்பியர் சொல்கிறார். இயல்பெழு மாத்திரை இமை நொடி மாத்திரை நன்னூலார் சொல்கிறார். மாத்திரைக்கு காயத்தையா காட்டையா? ஆமாம் வருது அதில் வருது. ஆமாம் காயார் ஒன்று வருது அது. ஆனால் காலங்களை சொல்கிறார், பல காலங்களை சொல்கிற பொழுது காட்டை வருது. அதாவது நம்ம நொடின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நொடி என்று சொன்னால் ஓரளவு நமக்கு மாத்திரை, அதுக்கு மேற்பட்டு யுகம் சொல்கிறேன். அவர் காலத்தை நம்ம பிரிச்சிருக்கோம். தெளிவாக சொன்னால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த காலம் என்பது நுட்பமாக தானே இருக்குது, மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்குது, நாம் அதை சொல்கிறோம் இல்லையா? அப்போது நமக்கு அது பழக்கப்பட்டதாலே, பயிற்சி பட்டதாலே நம்ம அதை காலம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம். அதே தான் இங்கே சொல்கிறார். இந்த சக்திகள் எல்லாம் நம்ம இன்னும் பழக்கப்படலை. பெருமானுடைய சக்தி ஞான சக்தி கிரியா சக்தின்னு சொன்னால் புரிஞ்சு போச்சு நமக்கு. புரிஞ்சுனா என்ன புரிஞ்சுது நமக்கு? ஏதோ சொல்கிறது புரிஞ்சுது தவிர அவருடைய ஞான சக்தி எப்படி இருக்கும், கிரியா சக்தி எப்படி நமக்கு தெரியாது. சொல்கிறதுனால நம்ம புரிஞ்சுட்டு இல்லையா? அது கூட இங்கே இல்லை. இந்த சக்தியெல்லாம் பெயரே நம்ம கேள்விப்பட இல்லையா? எனவே ஒரு சூன்யம் தோன்றும், வியாபினி தோன்றும். அது சுத்தமாயுடைய காரிய நிலை. இங்கே நம்ம சாதாரணமாக தத்துவத்தில் படிக்கிற பொழுது சுத்தமாயனுடைய காரியங்கள்னு சொன்னால் முதல்ல சொல்கிறது வாக்கு சொல்கிறோம். சுத்தமாயனுடைய காரியம் வாக்கு காரியங்கள், 4 வகை வாக்கு காரியம் சொல்கிறோம். அதுக்கடுத்து பஞ்சகலை நிவர்த்தி பிரதிஷ்டை சொல்கிறோம் இல்லையா? அந்த பஞ்சகலை அது 2 சுத்தமாயன் காரியம் சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறோம்? சுத்தமாயனுடைய காரியம் என்றால் சக்தி. அந்த சக்தி என்று சொல்லும்போது அதுக்கு பெயர் வியாபினின்னு ஒரு பெயர் வைக்கிறோம். வியாபினி என்பது காரிய நிலை. அதனை கடந்தால் வேறு ஒரு சூழ்நிலை தோன்றும். அது மேலே நோக்கினால் சமனை தோன்றும். இது சூக்கும காரணமாதலால் இதை கடந்து பின்னாலே ஒரு சூரிய நிலை தோன்றும். 5 நிலைங்க, 5 சூன்யம். அதினின்று தோன்றினால் மேலே நோக்க உண்மனை தோன்றும். இதனுடன் பாசங்கள் யாவும் கழிவதால் ஒரு பெரிய சூழ்நிலை தோன்றும். எழுத்துக்களையே சொற்களையே மறந்து போனால் இந்த சூன்யம். எழுத்துக்கள்லாம் மொத்தம் போய் பாசமே போயிடுச்சுங்க. உங்களுக்கு இருக்க எதுவே பாசத்தினால் வருகின்ற காரியமே கிடையாது. சுத்தமாயா காரியம், அசுத்தமாயா காரியமாக இருக்கிற உடம்பு பிரகதி மாயெல்லாம் போயிடுச்சு. சுத்தமாயா காரியமாக இருக்கிற வாக்கில் நீங்கள் சொல்லுக்கு போனீங்க, சொல்லில் ஓங்காரம் பிரணவத்துக்கு போனீங்க. பிரணவத்தை எல்லாம் பிரித்து சிதறியாச்சு. மொத்தமாக சிதறி விட்டுட்டு ஒன்றா நிற்கிற பொழுது ஒன்றுமே இல்லையே என்று பெரிய சூழ்நிலை தோன்றும் என்றால் ஐயா சொன்னது தான். வாக்கு மனம் கடந்திருக்கிறோம். வாக்கு மனாதீதன் என்று சொன்னதில் இந்த நிலைதான். வாக்குன்னா நாம் பொதுவாக 4 வாக்குன்னு வச்சுக்கிட்டோம். இதான் வாக்கு. வாக்கு என்பது தொடராக, மந்திரமாக தொடராக இருக்கிறது, சொல்லாக இருக்கிறது, எழுத்தாக இருக்குது. தமிழில் சொல்ல போனால் எழுத்தே சொல்லாக இருக்குது. எனவே அந்த எழுத்துக்களெல்லாம் கடந்து போனோம்னு சொன்னால் இந்த நிலை வரும். ஆனால் பெரிய சூழ்நிலை சமனை என்று தோன்றிய பின்னால் ஒரு பெரிய சூழ்நிலை தோன்றி அதிசூக்கம காரணமாக இருக்கின்ற உண்மனை என்ற சக்தியினுடைய பெயர் உண்மனை தோன்றும். இதனுடன் பாசங்கள் யாவும் பற்றறக் கழிவதால், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன்னு சொன்னார். சொல்லை கடந்தவன் என்று சாதாரணமாக பாட்டார் சிவபுராணத்தில். மாற்றம் மனங்கழிய என்ற மறையோன்ட்டார். மாற்றம்னா சொல்லுன்னு அர்த்தம். சொல் என்றால் நாம் நினைக்கிற சொல்லல்ல, இது போன்ற சொற்கள் எல்லாவற்றையும் கடக்க உண்மனைக்கு போயிட்டான். கடந்து போனால் சூழ்நிலை தோன்றும். அங்கு அசையாது உறைந்து நின்றால், அதான் இப்போ சிவாலய தரிசனம். சிவாலய தரிசனத்தில் போய் சிவலிங்கத்தை தரிசிக்கிறோம் என்று சொன்னால் பக்கத்தில் உண்மனை என்ற அம்மா இருப்பாங்க, அம்மை இருக்கிறாங்க. அது உண்மனா சக்தி. அதுதான் நமக்கு கொண்டு வாக்கை கடந்த நிலை, சுத்தமாயனுடைய நுட்பமான நிலையை கடந்திருக்கிறோம். கடந்து போகிற பொழுது பக்கத்திலே பெருமான் இருக்கிறான், சிவலிங்கம் அங்கே இருக்கிறது, நாம் தரிசிக்கிறோம் என்பதுதான் சிவாலய தரிசனம். அப்படி தான் தரிசிக்கணும். பொதுவாக நம்ம போய் கும்பிட்டு அர்ச்சனை பட்டு வந்துடுறோம். அங்கே என்ன உண்மனை என்றால் இப்போ வாக்கையெல்லாம் கடந்திருக்கிறோம் என்றால் மனசை எப்போ கடந்தாச்சு. வாக்கையே கடந்திருக்கிறோம் என்றால் மனசை கடந்தாச்சு. நாதாந்தத்துக்கு மேல் போய் வாக்கை கடந்து நிற்கிறோம். சூழ்நிலை அங்கே அசையாது உறைந்து நின்றால் பரம்பொருள் தோன்றும், வெளிப்படும். இதுவே பிராசார யோகத்தின் பயன். இவ்வளவு தூரம் இதான் இந்த யோகத்தில் பயன்படுத்தால் பரம்பொருள் தோன்றும் என்பது யோக நிலையில். இதெல்லாம் யோக நிலை.
நீங்கள் பக்தி நிலையிலே போய் பாடுறது என்பது வேறு. சிவாலய தரிசனம் சொல்கிறபோது நான் அடிக்கடி சொல்கிற வழக்கம் உண்டு. ஐயாவை உண்மை விளக்கு நடத்துவாங்க. அதாவது ஆலயம் என்று சொல்கிறோம், அதுக்கு பேரே ஆலயம் நாம் சொல்கிறோம். அந்த லயம் என்பது தான் ஆலயம் நாம் சொல்கிறோம். சிவலிங்கத்தை பார்ப்பது லயசிவன் வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போது அது சதாசிவன் தான், இருந்தாலும் லயன் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன பண்ணுறோம், போய் சதாசிவத்தை தரிசனம் பண்ணுறோம். சிவலிங்கம் சதாசிவ மூர்த்தம் தரிசனம் பண்ணுறோம். எங்கேருந்து தரிசனம் பண்ணுறோம் என்றால், சதாசிவம் என்பது போக நிலை. நாம் இங்கேருந்து போகிறோம், நந்தியை தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து போகிறோம், அதிகார நிலையிலிருந்து போகிறோம். அதிகார நந்தி கூட சொல்லுவாங்க சில சமயம். அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்திலிருந்து அதே தான் போக நிலை, அதே தான் போகத்துக்கு, அதிகாரத்துக்கு போய் போகத்துக்கு போயிட்டோம். போகத்திலே இருந்து கொண்டு அதிகாரத்தை விட்டு போக நிலைக்கு போய் நிற்கிறோம். எங்கே, சதாசிவத்துக்கிட்ட போகணும். சிவலிங்கத்துக்கிட்ட போய் என்ன பண்ணோம், போகம் என்று சொன்னால் 2 போகம், ஒன்று இகபோகம், இன்னொன்று பரபோகம். 2ஐயும் தருவதற்கு பெருமான் இருக்கிறான். சதாசிவ மூர்த்தத்திலே உங்களுக்கு உலகியல் வேண்டுமா, தருவதற்கு தயாராக இருக்கிறான். அது இகபோகம். எனக்கு வேண்டாம், லயம்தான் வேண்டும். ஏன்னா சதாசிவத்துக்கு வந்தாச்சு, போகத்துக்கு வந்துட்டீங்க, இனிமேல் லயப்பட வேண்டும். அந்த லயம் என்பதற்கு தான் ஆலயம்னு வச்சாங்க பேர். நீங்கள் சென்று அதிகாரம் பெறக்கூடாது. அங்கே போய் நாம் என்ன பண்ணுறோம், இந்த அதிகாரம் வேண்டும், அது வேணும், இருக்கிறது போகக்கூடாது எனக்கு என்று அதுதானே கேட்குறீங்க. சதாசிவத்தில் போய் என்ன பண்ணுறீங்க, லயநிலை கேட்கல, பரபோகம் கேட்கல, இகபோகம் தான் கேட்கிறோம். ஆனால் ஆலயம் என்ற பெயர் வைத்ததுக்கு என்ன காரணம் என்றால், போக நிலையிலிருந்து ஆன்மா லயம் அடைகின்ற இடம், அதிகாரம் அடைகின்ற நேரம் இல்லை. அதிகாரத்தை நாம் பெற்று வந்துடுறோம், நம்ம மறுபடியும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறோம் இல்லையா கோயிலுக்கு. ஆனால் லயநிலை என்று சொன்னால் வராத ஒரு நிலை என்று நாம் சொல்கிறோம். அது பொதுவாக ஆலய தரிசனத்தில் நாம் அப்படி சொல்கிற வழக்கம். இங்கே அதை தான் சொல்கிறார். இங்கே யோக நிலையிலே இப்போ நாம் சொன்ன அந்த அத்தனை சக்திகளையும் கடந்து சூன்யத்தையெல்லாம் கடந்து போனால் பெரிய சூழ்நிலை வரும். உண்மனை கடந்த உடனே ஒன்றுமே இருக்காது. இந்த இடத்துல என்ன பண்ணுறான் பெருமான், பாசங்களை கடந்து விட்டான். இந்த ஆன்மா பாசங்களை கடந்து விட்டது. கடந்து விட்டால் என்ன, உடனே பெருமான் அங்கே வருகிறான். அதுதான் நாம் சொல்கிறோம். எப்பொழுது நீங்கள் பாசத்தை விடுகின்றீர்களோ, சிவஞான போரத்தில் அருமையான உதாரணம், ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம். எங்கே தாவும், அது தரைக்கு தான் வரும். கயிறு அருந்தவுடனே தரைக்கு போயிடும். அதே போல் பற்று நீங்கள் நிற்கிறீங்க, உண்மனை என்ற இடைக்கு நீங்கள் போய் பற்று நீங்கிட்டீங்க. பாசமாம் பற்று அறுத்தாச்சு. அற்றவர்க்கு அவன் அற்ற சிவன் உடனே அங்கே வந்து பெருமான் காட்சியளிக்கிறான், பரம்பொருள் காட்சியளிக்கிறான். என்றால் யோக நிலையிலே ஒலிகள் கேட்கலாம், சிறிய சிறிய ஒளி தோன்றலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே போகிற பொழுது பரம்பொருளாக இருக்கின்ற ஒரு பேர் ஒளி தோன்றும் உங்களுக்கு. அதுதான் காட்சி என்றார். அந்த பரம்பொருள் தோன்றும். இதுதான் பிராசார யோகத்தினுடைய பயன். அங்கே எழுதுறாங்க பாருங்கள், வியாமரூபிணி, அனந்தை, அனாதை, அனாசிருதை இவை சமணியின் கூறாக அடங்குதலால் இவற்றை கடக்கும்போது சூன்யம் தோன்றாது. வியாபினிக்கு அடுத்து நமக்கு சமனைக்கிட்ட போயிடுறோம். சமனைக்கிட்ட போகிறதுனால இந்த 4 சமனையினுடைய கூறுகள். எனவே சமனைன்னு சொன்னால் போது இந்த கூறுகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சூன்யம் தோன்றாது. சமனையை கடக்கிற பொழுது இந்த 4 கூறையும் கடக்கிறோம். வியாபரூபிணி என்ற சக்தியெல்லாம் கடந்து சமனை என்பதையும் கடந்து உண்மனைக்கு போகிறோம் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அகாரம் முதலாக நாதாந்தம் ஈராக உள்ள கலை 8, அதில் அருத்த சந்திரன் வடிவாலும் நிரோதினி அதிதெய்வத்தாலும் பெற்ற பெயர்கள். அந்த அருத்த சந்திரன் ஏன் சொன்னாங்கன்னா வடிவத்திற்காக. நிரோதினி என்பது தெய்வத்தினுடைய பெயராக அது அடங்குகின்றது. உற்று நோக்கிய வழி, இது என்ன வருதுன்னு சொன்னால், பிரணவத்தை தான் நாம் பண்ணியிருக்கோம். இப்போது 12ஆக பிரித்தாலும் கூட பிரணவத்தை தூலம் சூக்கமும் அதிசூக்கமும் என்று பிரிச்சிருக்கோம். அது 3ஆக. அப்புறம் 3 பிரிச்சோம் இல்லையா, பிந்துன்னா 3, நாதம்னா 3 பிரிச்சோம் இல்லையா. அந்த 3 என்றால் 9. ஆக 9ஆக பிரிச்சிருக்கிறோம். அதுக்கு மேற்பட்டு வியாபினி, சமனை, உண்மனை என்ற 3 சக்திகளை சேர்த்தா 12. இதுதான் துவாதச கலை. ஓங்காரத்தை பிரித்து பிரணவத்தை பிரித்து பார்க்கிற பொழுது 9ஆகவும், மீதி இருக்கின்ற அந்த வியாபினி, சமனை, உண்மனை என்ற 3 சேர்த்தா 12 சோடச கலாய் என்று 12 கலை வருகின்றது. வியாபனி முதல் 3 தனித்தனி சூன்யம் 3. இப்போ நாம் படித்தது 3 சூன்யம். ஏனவற்றில் 9 கலை, 3 ஒவ்வொரு சூன்யம். 3 கடக்கிற பொழுது ஒரு சூன்யம் வரும் என்று அங்கே நாம் படித்தோம். அதை அங்கே எழுதுகிறாங்க. இனி துவாதச கலைகள் நிற்கும் இடம், அதான் யோகத்தில் போடுற பொழுது மணிப்பூரகம் முதல்ல, அநாகதம் இதயம், விசுத்தி கண்டம், ஆக்ஞை புருவநடு, இதுவரையில் நமக்கு ஆதார யோகம். நிராதார யோகத்துக்கு போகிற பொழுது ஆதார யோகத்திலிருந்து தான் நிராதார யோகத்துக்கு போகணும். எனவே ஆதார யோகத்தில் வந்து என்னென்ன வருது என்றால், மணிப்பூரகம் முதல்ல, அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை.
அதற்கு மேற்பட்டு தான் அதன் வியாபகம். ஆக்ஞனுடைய வியாபகமாக எது இருக்கிறது என்றால் நெற்றி நடு, தலையின் முற்பாதி, நெற்றி நடுவிற்கு மேல் 1.5 அங்குலம், உச்சி தலையின் நடு, தலையின் பிற்பாதி, உச்சிக்கு பின்னாலே 1.5 அங்குலம். அந்த உச்சி என்பது மிக முக்கியம் சொல்கிறாங்க. திருமுறைகளில் ஞானசம்பந்தர் பெருமான் எமது உச்சியாரே உச்சியாரேனே பாடுவார். ஒரு பதிகம் பூரா உச்சியாரே உச்சியாரேன்னு பாடுறார். அதே போல் சுந்தர பெருமான் பாடுற பொழுது உச்சி போதனை, உச்சி போதனை என்றால் உச்சியிலே இருக்கின்ற பெருமான் ஒரு அர்த்தம். அந்த பாட்டுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உச்சி போதனை, உச்சி மேல் உறைவான்னு வரலாம், உச்சி மேல் உறைவான்னு வரும். இது நான் சொல்கிறது ஞானசம்பந்தர் ஒவ்வொரு பதிவும் பாடல் பூரா உச்சியார் எமது உச்சியாரேன்னு பாடுறார். அதை நாம் உச்சி திலகம் நாம் சொல்கிறோம். அதுவாது இங்கே நம்ம பெருமானோட உணர்வுக்கு, மெய் உணர்வுக்கு நாம் சொல்கிறோம். உச்சி என்பது அதுதான். ஏன்னா உச்சிக்காலம் என்பது ஒரு சிறந்ததாக சொல்கிறாங்க. எப்படி என்றால் உணவு உண்பது கூட உச்சி காலத்திலே யோகி ஒருபோதுன்றாங்க இல்லையா, அந்த யோகி ஒருபோது என்பது உச்சி போது தான். அதனால தான் திருமந்திரத்தில் அது வருது இல்லையா, அன்றைக்கி கூட சொன்னோம். அகரம் 1000 அந்தனுக்கு ஈயில் என், சிகரம் 1000 செய்து முடிக்கல் என், பகரும் ஞானிக்கு பகல் ஊன் உண்டு. பகல் ஊன்றார், பகலில் சொல்கிற சாப்பாடு இருக்கு இல்லையா, அது நிகர் இல்லை. பகலில் சாப்பிடுகின்ற உணவை ஞானிக்கு கொடுத்தால், சிவஞானிக்கு கொடுத்தால் அதுக்கு நிகரில்லைன்றாங்க. எனவே உச்சிப்போது என்பது ஞானிகளுக்கும் யோகிகளுக்கெல்லாம் பசி வருகின்ற நேரம். எப்பொழுது பசி வருகிறதோ அது அவளுக்கு உச்சிப்போது. சில பேருக்கு 2 நாளில் வரலாம், 3 நாளில் வரலாம். ஆனால் பொதுவாக உச்சி காலத்திலே உணவளித்தல் என்பது தான். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னம்பாலிப்பு என்று கோயிலில் சொன்னால் அரசாங்கம் கூட என்ன பண்ணுது, மத்தியான சாப்பாடு தான் போடுது இல்லையா, பிற்பகல் சாப்பாடு தான் போடுது, உண்மை போடுறோம். எனவே உச்சி போடுறது மிக முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால் உச்சி போதில் இருக்கிறான் பெருமான்லாம் யோக நிலையிலே பெருமான் இருப்பது என்று பார்க்கணும். தலையின் பிற்பாதி உச்சிக்கு பின்னால் 1.5 அங்குலம், உச்சிக்கு மேல் 12 அங்குலம் ஆகிய நிராதாரத்தை என்ன பண்ணணும், 12 அங்குலம் இல்லையா, 4, 4, 3, 1 என்று அங்குல எல்லைகள். 4 அங்குலத்தை முதல்ல சிந்திக்கணும், அதுக்கப்புறம் 4 அங்குலம், அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1 என்று 12 அங்குலமாக சிந்திக்க வேண்டும். இந்த 4 இடம் பிரம்மரத்திரம் என்பது உச்சி என்னும் ஸ்தானம். பிரம்ம ரந்தரம்னா துளைன்னு அர்த்தம். சொல்கிறேன் இல்லையா, ரொம்ப ரந்தரம்ப்பா, ரந்தரம்னு சொல்கிறான். அவன் ரந்தரம்னா துளைக்கிறான் என்னன்றாங்க இல்லையா, துளைக்கிறான் இருக்கு, ரந்தரன்றோம். அவன் ரோதனைன்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதான் அதேதான் அது பிரம்மனை, அதாவது பிரம்மத்தை அடைகின்ற ரந்திரம், அதான் பிரம்மரந்திரன்றாங்க. பிரம்மத்தை அடையச் செய்கின்ற துளை வழி, அதுதான் பிரம்மரந்திரன்றாங்க. நம்ம சாதாரணமாக சொல்கிறது தானே. உயிர் பிரிகின்ற பொழுது மற்ற, அதாவது மற்ற கண் போன்ற 9 வாயில் இருக்கு இல்லையா, அந்த 9 வாயிலில் பிரிந்தால், உயிர் பிரிந்தால் மீண்டும் பிறப்பு உண்டு என்றும், பிரம்மரந்திரத்தின் வழியாக பிரிந்தால் பிறப்பு இல்லை என்றும் தான் நம்ம சொல்கிற வழக்கம் உண்டு. அது காஞ்சி புராணத்தில், காஞ்சிபுரத்திலே வாதுகின்றவர்களுக்கெல்லாம் கேசாந்தமுத்தின்னு சொல்லிட்டார். கேசாந்தமுத்தி என்றால் இதான், கேசம்னா முடின்னு அர்த்தம். இந்த தலையில் இருக்கின்ற பிரம்மரந்திரம் என்றால் காஞ்சிபுரத்திலே இறக்கின்றவர்கள் எப்படி காசியிலே இறந்தால் முத்தின்னு சொன்னாங்களோ, அதுபோல் காசியிலே வசிக்க முத்தின்னு சொல்லி அது பிரம்மரந்திரம் என்று சொல்லி இங்கே நமக்கெல்லாம் கேசாந்த முத்தி என்று சொல்கிற வழக்கு உண்டு நமக்கு. அதனால் இறந்தவர்களை நாம் எரிக்கிற பொழுது மண்டை வெடிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மண்டை வெடிக்காமல் மண்டை வெடிக்குன்னு சொல்லுவாங்க, மண்டை வெடிச்சு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு இல்லை. காஞ்சிபுரத்திற்கு ஏற்கனவே அது பிரம்மரந்திரத்தின் வழியாக உயிர் போய்விட்டதாலே மண்டை வெடிப்பது கிடையாது என்றெல்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு. அதனால் பிரம்மரந்திரம் என்பது உச்சி. யாபினிக்கு மேல் சமண இடமாக நிராதாரத்தின் 3ஆம் தானமாக நிற்கும் 3 அங்குலத்தில் தானே சோடசகலைகள் தோன்றும். நிராதாரத்தில் 3 அங்குலம் சொல்ல 4, 4, 3, அந்த 3 அங்குலத்தில் சோடசகலை நமக்கு தோன்றும்னார். அதுக்கப்புறம் வியாமரூபிணி, அனாதை, அனந்தை, அனாசிரிதை என்னும் 4ம் அடங்கி அதில் அடங்கி நிற்கும். அதில் இப்போ 12 துவாதச சாந்தத்தில் அது அடங்கி விட்டுகின்றார். இவற்றின் இயல்பெல்லாம் இவ்வளோ விளக்கினாலும் கூட இன்னும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தர்மயாத முதற்குறவர் குருஞான சம்பந்தர் சோடசகலா பிராசாத சட்கம் எழுதியிருக்கிறார். அவருடைய ஞானகுரு கவலை ஞானப்பிரகாசர் பிராசாத மாலைன்னு ஒன்று எழுதியிருக்கின்றார். காழி கண்ணுடைய பிள்ளையார் வள்ளலார் அவர் மரபிலே வந்தவர் பிராசார தீபம் என்று எழுதியிருக்கிறார். காவை அம்பலவாணர் என்பவர் பிராசார அகவல் என்னும் நூல்களால் நன்கு உணரலாம் என்று இந்த 4 நூல்களை பிராசாத நான்மணிகள் என்று தர்மயானத்தில் போட்டிருக்காங்க. இப்போ கூட கிடைக்குது, வாங்கி வைக்கலாம். படித்தா ரொம்ப புரியாது, சும்மா வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஆழமாக, ஆனால் புரியும். இதெல்லாம் படிக்கிற பொழுது அது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். பிராசாத நான்மணிகள் என்று சொல்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறோம் இல்லையா, இதைத்தான் அப்பா எழுதுகிறாங்க. பிராசாத நான்மணிகளை உரை எழுதியிருக்கிறாங்க அப்பா. அதில்
வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கை என்ற அந்த தொடர் இதைத்தான் குறிக்குதுன்றான். பிராசார யோகத்திலே வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஒரு சூன்யம் தோன்றும். அப்புறம் ஒரு 3 இடம் போகிறோம், அப்புறம் ஒரு சூன்யம், அப்புறம் 3 4 5 சூன்யத்துக்கு போய் பெரிய சூன்யம் நிற்கிறேன் இல்லையா? வேகமாக ஏற முடியாது. இங்கெல்லாம் வேகமாக சிந்திக்கலாம். உந்தி கமலம் அநாகதம் போன்றவெல்லாம் வேகமாக சிந்திக்கலாம். புருவ நடுவுக்கு மேல் நிராதாரமாக போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிந்திக்க வேண்டும் அல்லவா? எனவே வேகம் கெடுத்து என்னை ஆண்டான் என்றது அந்த யோக நிலையை பிராசார யோகத்தை சொல்வது என்று அப்பா எழுதியிருக்கிறாங்க. அதனால் அந்த 4 நீங்கள் படிக்கலாம். இந்த விளக்கங்கள் எல்லாம் இனிது உரைந்தல் மந்திரங்களை உணர்ந்த வழியே கூடும். இந்த பிராசார யோகம்லாம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் மந்திரங்களை படித்து மனம் பக்குவப்பட்டால்தான், மந்திரத்தின் மூலமாக பெருமானை வழிபட்டால்தான், முழுக்க முழுக்க பெருமானுடைய திருவுருள் தான் இதில் விளக்க வேண்டுமே தவிர எவ்வளோதான் இதுபோல் எழுதி விளக்கினாலும் கூட நமக்கு அதெல்லாம் பதியாது. பெருமான் திருவுருள் நமக்கு வேண்டும். அதனால தான் உந்தியாரை தான் சொல்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், மலேசியாவில் தான் அந்த முதல் முறையான திருவுந்தியாராக கேட்டாங்க, நடத்தினேன். அதில் ஆதாரத்தை இருந்து நிராதாரத்தை சென்று மீதானத்துக்கு போகணும்னு வருது இல்லையா? அந்த நிராதாரம் என்பதற்கு வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் சித்தாந்த ஞானபானு அவர் எழுதுகிறார். நிராதாரம் என்றால் திருவருள் என்று எழுதுகிறார். எழுதிட்டு என்ன விளக்கம் கொடுக்குறார் என்றால், உயிருக்கு துணை வேண்டும், அதே போல் மனசுக்கு துணை வேண்டும். மனம் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு தான் இருக்குமே தவிர பற்றாமல் இருக்காது. மனதற்ற பரிசுத்த நிலையை அடைவாய்ன்னு நம்ம ஞானசம்ம இவர் தாய்மானன் பாடுறார். மனதற்ற என்றால் இந்த மாதிரி உலக எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை, உன்னை எண்ண வேண்டும் தான் அதுக்கு அர்த்தம். உன்னை கூட எண்ணக்கூடாது அர்த்தம் கிடையாது. மனதற்ற என்றால் இந்த மனம் உலகத்தை நாடுகிறது, உயிர்ப்பு தத்துவங்களை நாடுகிறதுக்காக சொன்னாங்க. எனவே மனம் எதையாவது பற்றும் அல்லவா? எனவே யோக நிலையிலே மனம் பற்ற வேண்டும் என்றால் இங்கெல்லாம் சொல்லியாச்சு. 6 ஆதாரங்களை சொல்லி அதுக்கெல்லாம் மந்திரம், தெய்வம், அதிதெய்வம், பீஜாட்சரம் எல்லாம் இதழ்கள், அந்த தாமரை இதழ் போல் இருக்குதெல்லாம் சொல்லியாச்சு. இங்கே சகசிரத்தலம் என்று 1000 தலைன்னா எண்ணிக்கையற்றுன்னு அர்த்தம். எண்ணிக்கையற்றதுன்னு அர்த்தம். சகசிரம்னா 1000 அர்த்தம் கிடையாது. 1000 திருநாமம் கொட்டோம்னா 1000னா என்ன அர்த்தம் என்று சொன்னால் அளவற்றதுன்னு அர்த்தம். 1000னா 1000ன்னு அர்த்தம் கிடையாது. அதுபோல் அளவற்ற ஒரு தாமரை போல இருக்கிறது என்று சொன்னால் ஒளியாக தோன்றுகிறது என்று சொல்கிறாங்க. அந்த நிலைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் மந்திர வழிபாட்டினாலே இதெல்லாம் செய்து கொண்டு தான் போனால்தான் புரியுமே தவிர இல்லை என்றால் புரியாது என்று விளக்கலாம். ஓரளவு நம்ம விளக்கலாமே தவிர அனுபவத்திலே இதெல்லாம் உங்களுக்கு வரலாம் என்று தான் 4ஆக சொல்லி மந்திர எந்திரங்களை 4வது சந்தர்ப்பத்தில் நாம் படிக்க போகிற பின்னால் மந்திர எந்திரங்கள்லாம் எப்படி என்றங்க சொல்ல போகிறார். பிராணாயாமம் செய்கிற பொழுது கூட மந்திரத்தோடு தான் சொன்னார். மந்திரம் இல்லாமல் நீங்கள் பிராணாயாமம் செய்யக்கூடாது, 1 2ன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அம்சம் என்று சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். மந்திரத்தினால் தான் நமக்கு பிராணாயாமம்னு சொன்னாங்க. அதனால் மந்திரங்களால் பக்குவம் பெற்ற உயிர்களுக்கெல்லாம் பிராசார யோகம் என்று வருகின்ற பொழுது மனம் அங்கே எதை பற்றும்? இங்கெல்லாம் ஆதாரத்தை பற்றியது. நிராதாரத்துக்கு போகிற பொழுது ஒன்றுமே இல்லை, எழுத்தே இல்லைன்றாங்க. எழுத்தையெல்லாம் உதறி கொண்டு போகணும், துணையாக கொண்டு போகக்கூடாது. ஆதார யோகத்தில் துணையாக கொள்ளணும், மந்திரங்களை துணையாக கொண்டு யோகம் பண்ணுறோம். நிராதார யோகத்தில் எழுத்துக்களே கூடாது, எழுத்துக்களை விட்டுட்டு போகிறோம். விட்டுட்டு போகிற பொழுது அங்கே யார் துணை என்றால் பெருமான் துணையே. அதான் இப்போ நிராதாரம் என்றால் திருவருள் துணை. எனவே திருவருள் துணையாக நாம் அந்த யோகத்தை செய்கிறோம். எனவே உடல் துணையாக, அது மனம் துணையாக, அது மந்திரங்கள் துணையாக நீங்கள் செய்கின்ற அந்த அஷ்டாங்க யோகம் உலகியல் இன்பத்தை தரும், சித்தியை தரும், உடலுக்கு நன்மையை தரும், அதெல்லாம் உண்டு. ஆனால் நிராதார யோகம் என்பது உயிருக்கு துணை, இது உடம்புக்கு துணை. அது உயிருக்கு துணையாக இருந்து பெருமானுடைய திருவுருளை சேர்க்கும். திருவுருளை பெறுவதற்கு அந்த யோக நிலை என்கிறார்கள். எனவே யோகத்தினாலே சரியை கிரிய யோகம் சொன்னோம் இல்லையா? அந்த யோகம் என்பது சிவயோகம், பவயோகம் அல்ல, மற்ற யோகம் அல்ல. சிவயோகம் செய்தால் பெருமான் திருவுருளை காணலாம் என்று தான் தசகாரியத்தை சொன்னாங்க. தசகாரியத்தில் கடைசியாக இருப்பது நமக்கு தெரியும், சிவ தரிசனம், சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், அப்புறம் தான் சிவபோகம் என்று வரும். அதனால் அந்த நிலை நமக்கு இங்கே வருவது இல்லையா? அதுதான் பிராசார யோகம் சொன்னார். அது அருளே துணையாக வருவது. எனவே நிராதார யோகம் என்றால் உயிருக்கு திருவருளே துணையாக செய்கின்ற பிராசார யோகம், அது பிரணவ யோகம். அதனுடைய பயன் என்ன என்றால் பெருமானுடைய திருவடி நீடல் என்று சொன்னார். அது சொல்லி அதனால் மந்திர யோகங்கள் எல்லாம் 4ஆம் தந்திரத்தில் படிக்கப் போகிறோம். யோகங்களுள் பிராசார யோகம் என்பது உண்டு என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த தோற்றுவாய் செய்கிறார். யோகம் எத்தனையோ இருக்குது. இனி பிராசார யோகம் என்ன என்பதற்கெல்லாம் அவர் பாடலில் சொல்லப்போகிறார். அப்பா இதற்கு பெரிய முன்னுரை கொடுத்துருக்காங்க. அதனால தான் அப்படியே நான் எழுதினேன். பிராசார யோகம் என்றால் என்னென்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இன்னும் உள்ளவே போகலை, பிராசார யோகம் தலை பாட்டுக்குள்ளே போகலை.
முன்னுரையில் இவ்வளோ எழுதுவதாலே ஓரளவு ஒரு பிராசார யோகம் என்றால் என்னன்னு தெரியும். அது என்ன என்பதை நமக்கு இனிமேல் சொல்ல போகிறார். ஐயா நேரமில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, ஆமாம். கலைநிலைன்னு ஆரம்பிக்க போகிறேன் இனிமேல். அந்த காதல் வழி செய்த கண்ணுதல் என்று ஆரம்பிக்கிற பாட்டு. நீங்கள் இந்த குறிப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வாங்க. ஏன்னா அடுத்த மாதம் வகுப்பு நமக்கு இல்லை. ஏன்னா நான் சிங்கப்பூர் மலேசியா போக வேண்டியதாக இருக்குது. 28 நான் இந்த 28 போகிறேன். செப்டம்பர் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது சிங்கப்பூர் மலேசியாவில். அக்டோபர் மாதம் நான் முதல் வாரம் வந்துடுறேன். எனவே அக்டோபர் மாதம் நம்ம வைத்துக்கொள்ளலாம். இடையில ஒரு மாதம் அந்த செப்டம்பர் மாதம் நமக்கு இந்த வகுப்பு இருக்காது. அடுத்த மாதம் செப்டம்பரில் நம்ம வந்து அக்டோபரில் வந்து நாம் மீண்டும் தொடரலாம். இந்த குறிப்பை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்படியே வைத்துக்கொண்டு பார்க்கலாம். சரி, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு தருகின்ற சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு நான் நன்றியை கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். பெருமான் திருவருளால் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பவரும் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தது. இல்லாட்டா நம்ம இந்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அது ஐயா சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து சிவஞான போதத்தில் 9ஆம் சூத்திரம் இருக்கு இல்லையா, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரார் துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி விதி எனும் மஞ்செழுத்தே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தன்னிடல். இப்போ குளிர்ச்சி ஆமாம், நேற்றுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன், ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் 4:15 மணிக்கு வாங்க, இல்லை வந்து இப்போ நார்மலாக இருந்தால் நீங்கள் கரெக்ட் டைமே வந்துடுங்க அப்படின்னு. அது பெருமானோட திருவுருளால் ரொம்ப குளிர்ந்த ஒரு அட்மாஸ்பியர். அப்புறம் இந்த 16 கலைகள் இருக்கால, அதை ரொம்ப அருமையாக வந்து விளக்கி எழுதியிருக்காரு. அதாவது ஐயாவோட அப்பா எழுதியிருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த யோக நிலையில் செஞ்சு தான் இது எழுதியிருக்க முடியும். இல்லாட்டா வந்து இந்த பிரிவுலாம் அந்த அவ்வளோ நுணுக்கமாக வந்து எழுதியிருக்க முடியாது. அது ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. அது நமக்கு திருவருள் கூட்டினது அவரோட புக்கை வந்து அவரோட மகனார் வந்து நமக்கு சொல்கிறாரு பாருங்க, அதுவே பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த ஐயா சொன்ன மாதிரி இங்கே வச்சுட்டு போகலாம், இல்லாட்டா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரலாம். பட் அக்டோபர் மாதம் வரும்போது கொண்டு வாங்க செய்து வாழ்த்துக்குற